திருமணம் ஆகிறதுக்கு முந்தி நான் கோயிலுக்கே போனது கிடையாது, சாமி கும்பிட்டது கிடையாது, விபூதி பூச மாட்டேன், குங்குமம் வச்சு ஒன்றும் செய்ய மாட்டேன். நான் சாமி கும்பிடாததுனால சாமிக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை. ஆனால் நான் எவனையும் போகவும் விட மாட்டேன். அறிவு இருக்காடா கோயிலுக்கு எவனை போன நண்பர்கள் எல்லாத்தையும் போக விடாமல் தரேன். இப்படி இருந்தேன். எனக்கு கல்யாணம் ஆகிட்டு. கல்யாணம் ஆன உடனே ஒரு வாரம் எல்லோரும் இந்த கோயிலுக்கு அழைச்சிட்டு போகிறாங்கல்ல, அங்கே வாங்க இங்கே வாங்கன்னு கூப்பிடுவாங்க. நான் என் மனைவிட்ட சொல்லுவேன், நீ போயிட்டு வா, நான் இருக்கேன், வீட்டில் இருக்கேன். எங்க நீங்கள் நீ எனக்கு சேர்த்து நீயே கும்பிட்டுட்டு வா போ. ஒரு வாரம் பார்த்துட்டு என் மனைவி கேட்டாங்க, ஏங்க நீங்கள் கோயிலுக்கே வர மாட்டேங்கிறீங்களே, உங்களுக்கு பக்தி இல்லையா? இல்லவே இல்லை. அப்போ என் மனைவி கேட்டாங்க, எனக்கு இருக்க நான் சாமி கும்பிடலாமான்னு. நீ வேணா கும்பிடு, நான் கும்பிட மாட்டேன். நான் தினம் கோவிலுக்கு போவேங்க, ஊரில் இருக்கிற போது போட்டுமா, நீ வேணா போ, நான் வரமாட்டேன். அது ஒரு வாரம் ஓடிச்சு அப்படி. அதுக்கு பிறகு என் மனைவி, நான் தினம் தனியாக கோயிலுக்கு போகிறேன் இல்லைங்க. ஆமாம், இந்த சின்ன பையனும் அங்கே இங்கே நிற்கிறாங்க, அவங்க கேலி பண்ணுறாங்க. உன்னையா கேலி பண்ணுறானுவ? சரி. அதில் ஒருத்தன் வந்து இடிச்சிட்டு போனான். பொதுவாக ஒரு புருஷனாக இருக்கிறவனுக்கு கோபம் வரும் இல்லையா? என்ன என் பொண்டாட்டியே ஒருத்தன் வந்து இடிச்சிட்டு போகிறான்னா ஆத்திரம் வருமா வராதா? எனக்கு வரல. ஏன்னா என் மனசில் என்ன ஓடுதுன்னா, கல்யாணத்துக்கு முந்தி நம்ம பண்ணிக்கிட்டு இருந்த வேலையை இப்போ வேற எவனோ பண்ணுறான். திருவள்ளுவர் நல்லா தான் சொன்னார், பிறருக்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே வரும்னார். அந்த தாமே வருங்கிறதா அதில் ரொம்ப முக்கியம். அவன் தான் வந்து நமக்கு செய்யணும்னு வேண்டியதில்லை, அது தானாக வந்து சேர்த்துருட்டா உனக்கு அப்படிங்கிறார். அதுமாரி நமக்கு வந்திருக்கு. அதை பொண்டாட்டிகிட்ட சொல்ல முடியுமோ? நான் ஒரு ட்ராமா போடுவோன்ட்டு போட்டேன். எந்த அவன் உன்னை வந்து இடித்தவன், அவனை சொல்லு, நான் என்ன கையை காலை வாங்கிடுவான் அப்படின்னு. இதுக்கு ஏன் கத்துறீங்க? அப்புறம் கத்தாமல் என்ன பண்ணுறது? நீங்கள் என் கூட வந்திருந்தீங்கன்னா இதெல்லாம் நடக்குமான்னு. நான் சொன்னேன், நான் தான் வரமாட்டேன்னு சொல்லியிருக்கேனே, கோயிலுக்கு தான் நான் வரமாட்டேன்னு சொல்லியிருக்கேனே அப்படின்னு. உங்களை கோயிலுக்காக நான் கூப்பிட்டேன். அப்புறம் கோயில் வாசல் வரைக்கும் வாங்கங்க, நான் உள்ளே போயிட்டு வரேன், திரும்ப நம்ம 2 பேரும் சேர்ந்து வரும். அது கூட ஒரு நல்ல யோசனை மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. சரின்னுட்டு போனோம். மறுநாள் போனோம்னா என்ன பண்ணால், இங்கேயே நில்லுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு செருப்பை கட்டி என்கிட்ட போட்டுட்டு உள்ளே போனோம். எனக்கு கோபம் வந்துட்டு, இந்த வேறு உன் செருப்பை நான் பார்த்துக்கிட்டு இங்கே நிற்கணுமா அப்படின்னு. நான் சொல்லலைங்களே, அது பாட்டுக்கு அங்கே இருக்கட்டும், நீங்கள் பாட்டுக்கு இங்கே இருங்க. அந்த வார்த்தையை நல்லா கவனிங்க. நீங்கள் பாட்டுக்கு இங்கே இருங்க, அது பாட்டுக்கு அங்கே இருக்கட்டும், நான் இந்த ஓடி போய்ட்டு ஓடியாந்துடுறேன். இந்த இதுக்கு என்ன அர்த்தம்னா, இதுவும் உள்ளே வராது, நீயும் வரமாட்டேன், 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாக நில்லுங்களேங்கிற மாதிரி இருக்கட்டும் அப்படின்ட்டு. சரி போயிட்டு வா அப்படின்னு போனவுடனே ஒரு 2 பேர் வந்தான். என்கிட்ட வந்து கேட்குறான், செருப்புக்கெல்லாம் ஜோடிக்கு எவ்வளவு வாங்குறீங்கன்னு. ஏயா என்னை பார்த்தா செருப்பு பார்த்துக்கிற ஆள் மாரி தெரியுதா உனக்குன்னு? தான் பார்த்துக்கிட்டு இருக்கியே அப்படின்னா. போயான்னு கொஞ்சம் கடுமையாக திட்டினேன். போகும்போது அவன் பேசிட்டு போகிறான்னு ஒரு 2 பேரும், பொம்பளை செருப்புனா பார்த்துக்குவார் போல இருக்கு அப்படின்னு. எனக்கு கோபம் வந்துட்டு, எந்த கோயிலுக்கு போக மாட்டேன்னு சொன்னோமோ அந்த வாசல்லையே நிறுத்தி நமக்கு இவ்வளோ பெரிய அவமானம் நடக்குதுன்னு ஆத்திரமாக இருக்குல்ல. நான் சொன்னேன், நீ பாட்டுக்கு போயிட்டா பாரு, வர்றவன்லாம் செருப்பு ஜோடிக்கு எவ்வளோன்னு கேட்குறான், இது எனக்கு அவமானமாக போயிடுச்சுன்னு. வருத்தப்படாதீங்க. என் மனைவி, வருத்தப்படாதீங்க, நம்ம 2 பேரும் நாளைக்கு செருப்பு பார்த்து அவர்கிட்ட போட்டுருவோம், உள்ளே போயிடுவோம். எங்கே உள்ள? கோயில் உள்ள. நான் தான் கோயில், உங்களை என்ன சாமி கும்பிடவா சொன்னேன்? சும்மா வாங்கலாங்க உள்ள.
கல்யாண மண்டபத்துக்கு போக மாட்டீங்க, அது மாதிரி நினச்சிட்டு வாங்களேன். வேறு வழி இல்லை. நான் பார்த்தேன், செருப்பு பார்த்துக்கிறத விட இது தேவலாம், போகண்டா அப்படின்ட்டு போயிட்டோம். 2 பேரும் போயிட்டோம். மறுநாள், ஐயா வாங்க உட்காருங்க, உள்ளர போயிட்டோம். போய் பார்த்தா அன்றைக்கி தான் நான் பூஜை நடக்கிறத பார்க்குறேன். இது வரைக்கும் நான் பூஜை பார்த்ததே இல்லை, பார்க்குறேன். அப்போ கடைசியில் கற்பூரம் காட்டுறாரு. நான் பாட்டுக்கு நமக்கு இந்த பழக்கம் இல்லையா, நின்றுட்டு இருந்தேன். என் மனைவி என்னை ஒரு இடி இடித்து, எல்லோரும் என்ன செய்கிறாங்கன்னு பாருங்க, என்ன எல்லோரும் கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, கும்பிடுறாங்க, என்ன நீ சும்மா நிற்கிறீங்க. இந்த பாரு, அவங்களுக்கெல்லாம் பக்தி இருக்குது, கும்பிடுறாங்க, எனக்கு இல்லை, நான் எப்படி கும்பிடுவேன் அப்படின்னா, அட இருந்தால் என்ன, இல்லைன்னா என்னங்க, சும்மா கும்பிடுங்க அப்படின்னு. அது எப்படி சும்மா கும்பிட்றது, என்ன சும்மா கும்பிட்றதா? இப்போ தேசிய கீதம் இருக்குல்லங்க, ஜனகணமன, ஆமாம், யாருங்க பாடணும்? தேசபக்தி உள்ளவங்க தானே பாடணும். தேச விரோதியும் சேர்ந்துக்கிட்டு பாடுறானா இல்லையா? அது மாதிரி நீங்கள் கும்பிடுங்களேன், என்ன பக்தி இல்லாமலே கும்பிட நீ சும்மா அப்படின்னு. இது எனக்கு நியாயமாகப்பட்டது. ஏன்னா பள்ளிக்கூடத்தில் நான் அதை பார்த்துருக்கேன். காலையில் ப்ரேயர் நடக்கும், வருஷம் எங்கள் பிள்ளைகள்லாம் நிறுத்தி கடவுள் வாழ்த்து அது இதெல்லாம் எல்லாமே நடக்கும். கடைசியில் தேசிய கீதம் பாடி முடிச்சுட்டு தான் பிள்ளைகள்லாம் கிளாஸுக்கு போவாங்க. நாங்கள்லாம் நின்றுக்கிட்டு பார்த்துக்குவோம், சத்தம்லாம் போடாமல் கொள்ளாமல் பார்த்துக்குவோம். நான் ஒரு நாள் இந்த 12th ஸ்டாண்டர்ட் பையன்கிட்ட நிற்கிறானோ, அங்கே நிற்கிறேன், நான் பார்த்துக்கிறேன். நான் இருக்கிற இடத்துல ஒரு பையன் இருக்கான் சார், அவனுக்கு தேசிய கீதமே தெரியல சார். அவன் ஆனால் பாடுறான். எப்படி பாடுறான்னு பார்த்தீங்கன்னா, கண்ண 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 கண் கண கணன்னே அடிக்கிறான். கடைசி வரைக்கும் கண தான். கணவிலேயே இந்த ராகம்லாம் கொண்டாந்துடுறான் அவன். இனிமேல் சந்தம் கொடுக்குறது மாதிரி கண கண கண. கடைசியில் ஜெயகே ஜெயகேங்கிற போது மட்டும் அஹே அஹேங்கிறான். ஆடா பிடிச்சி கொண்டுட்டு போய், எங்கே தேசிய கீதம் சொல்லு. தெரியாது சார். ஏண்டா 12 வருஷமாக காதில் வாங்குறியே, உனக்கு தேசிய கீதம் கூட தெரியலையாடா? தெரியலையே, மனப்பாடம் ஆகலை. சரி, நாளைக்குள்ளே மனப்பாடம் பண்ணிட்டு தேசிய கீதத்தை நீ சொல்கிற. ஒரு இந்தியாவில் இருக்கிற ஒருத்தனுக்கு தேசிய கீதம் தெரியாமல் இருக்கலாமாடா? சரி சார், என்ன செய்யணும்னா, மனப்பாடம் பண்ணி நாளைக்கு எனக்கு சொல்லணும் அப்படின்னு. நீங்கள் ஒரு செய்யுள் ஒன்று மனப்பாடம் பண்ண சொன்னீங்களே, அதை செய்யவா இல்லை அதுக்கு பதிலாக இதை செய்யவா அப்படின்னா, நீ ஒன்றும் செய்ய வேணாம் போடா. அதை மாதிரி என் மனைவி சொன்னாங்க, தேசிய கீதத்தை பாடுற மாதிரி நீயும் சும்மா வச்சு கும்பிடியா அப்படின்னா. அன்னைக்கு நான் கும்பிட்டது தாங்க. அதுக்கு பிறகு அந்த கையை நான் இன்னும் எடுக்கலை இருக்கு. இதை நான் எதுக்கு சொல்கிறேன் தெரியுமா? இது என் வாழ்க்கையில் நடந்த விஷயம். இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு என்னுடைய மனைவியினுடைய என்கிட்ட உன்னை நான் திருத்த போகிறேன், நீ சாமி கும்பிடாமல் இருக்கக்கூடாது, கும்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொன்னால் நான் கேட்டிருப்பேனா? முடியாதுப்பா, உன்னால் முடிஞ்ச பார்த்துக்க அப்படின்னு சொல்லுவேன்ல. நான் அப்படி சொல்லலை. என் மனைவி ஏதோ கோயிலுக்கு வாசல் வரைக்கும் அழைச்சிட்டு போகிற மாதிரியும், அங்கே எனக்கு கஷ்டத்தை உண்டாக்குற மாதிரியும், அதில் யாரோ இடித்தது மாதிரி சொல்லி நம்மளை கொண்டுட்டு போய் கோயிலில் கும்பிட வச்சது இருக்கு பாருங்கள். அந்த மனைவி செஞ்ச அருமையான அறிவுடைய செயல். அந்த அறிவார்ந்த செயலை அவங்க செய்கிற போது பக்குவம். இப்போ நான் சாமி கும்பிட்டதுனால ஏதோ ஒரு பெரிய மாறிட்டேன் அப்படின்னா நினைக்காதீங்க. நீங்கள் அதில் நான் அடைந்த நன்மை ஒரு பெரிய நன்மை. என்னன்னு கேட்டிங்கன்னா, அது வரைக்கும் பக்தி இலக்கியத்தை நான் படிக்க மாட்டேன். தேவாரம் தெரியாது, திருவாசகம் தெரியாது, எதுவுமே எனக்கு தெரியாது. திருவாய்மொழி படித்ததில்லை, ஒன்றுமே இல்லை. அதுக்கு பிறகு படிக்க ஆரம்பிக்கிறேன். தமிழே அதில் இருக்குது, தமிழே அதுக்குள்ளே இருக்குது. இவ்வளதையும் நம்ம இழந்துட்டு தானே இருந்தோம்.
இந்த மனைவி நமக்கு காட்டின வழியில் இப்போ நாம் வந்து தமிழையே முழுமையாக கற்றுக்கொள்ளுகிற அருமையான வாய்ப்பு கிடைச்சதேன்னு நினைக்கிற போது ஒரு மனைவி கணவனுடைய வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியமான இடத்தை வகிக்கிறார். செஞ்சு அவனுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உண்டாக்குறாரு. அந்த மாற்றம் எப்படி வருது? கடுமையாக வரல, கொண்டு வந்து திணிக்கலை, எதையுமே மென்மையாக சொல்லி நானாக உணர்கிற மாதிரி பண்ணி கொண்டு வரும். என்னுடைய மனைவி சுத்த சைவம், நான் எல்லாமே சாப்பிடுவேன். நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணியிருக்கோம். எங்கள் அம்மாவெல்லாம் சமைப்பாங்க, எங்கள் வீட்டில் எல்லாருமே சாப்பிடுவோம். அவங்க மட்டும் சைவம். எங்கள் வீட்டுக்கு வந்தவுடனே இது சமைக்கிற போது சமையலில் கூட இருந்து எல்லாம் செய்வாங்க, ஆனால் சாப்பிட மாட்டாங்க. இப்போ நாங்கள் தனி குடும்பம் வந்துட்டோம். எங்கள் அம்மா சமைச்சிக்கிட்டு இருந்தாங்க, நாங்கள் சாப்பிட்டுருந்தோம் தெரியல. அப்புறம் தனியாக குடும்பம் வந்து திருவாரூருக்கு வந்துட்டேன். வந்ததுக்கு பிறகு நான் அந்த வாரம் ஏதாவது வாங்கிட்டு வந்து கொடுப்பேன். அவங்க சமைச்சு வைப்பாங்க, சாப்பிடுவேன். ஒரு நாள் அவங்க சமைக்கிற போது உள்ளே போய் பார்த்தேன், அடுப்பாங்கரையில் சமையல் அறையில் போய் பார்த்தா அடுப்பில் அதெல்லாம் வேகுதுங்க. ஒரு கரண்டியை வச்சு ஆட்டிக்கிட்டு அதை பார்க்காம இந்த பக்கம் திரும்பிக்கிறாங்க. அதை பார்க்க கூட அவங்களுக்கு மனசு இல்லை. அவ்வளவு வெறுப்பு உள்ளவங்க எனக்காக சமைக்கிறாங்க இல்லையா? சமைச்சு அதோடு இல்லை, அதுக்காக உள்ள பாத்திரத்தெல்லாம் ஒரு தனியாக துணியில் கட்டி மேலே தொங்குது சார். அது கையால் கூட எடுக்க மாட்டேங்குது. ஒரு குச்சியால் எடுத்து அப்படி எடுத்து சமைக்கிறது, மறுபடியும் கட்டி ஒரு தீண்டத்தகாதவனை நடத்துகிறது மாதிரி என்ன நடத்துகிறாங்க. எனக்கு அதை பார்த்த உடனே என்ன நினைப்பு வந்ததுன்னா, ஆஹா, இவ்வளவு சிரமப்படுறவங்க சமைக்கிறாங்க, எதுக்காக? நமக்காக இல்லையா? ஏன் அந்த சிரமத்தை நம்ம கொடுக்கணும்? எப்படி ஏதாவது சாப்பிட்ணுன்னா நம்ம வெளியில் போகிறபோது சாப்பிட்டு போகிறோம் இல்லை? அவங்களுக்கு இந்த சிரமம் பிடிக்காத ஒருத்தரை அதை செய்யும்படி சொல்கிறது எவ்வளவு தப்பு அப்படின்னு பார்த்தேன். மறு வாரத்துலேருந்து நான் வாங்கலை, நிறுத்திட்டேன். நான் சாப்பிடுவேனே தவிர மனைவியை சமைக்க சொல்கிறத நிறுத்திட்டேன். ஏன் வாங்கிட்டு வரலையான்னு கேட்பாங்க. நான் சொல்லுவேன், எனக்கு இப்போலாம் சாப்பிட்றதுக்கு பிடிக்கல, விட்டுடு சார். குடும்பங்கிறது எப்போ அது இனிமையான குடும்பமாக மாறுதுன்னா, கணவனுக்கு ஏற்றவாறு மனைவி சிந்திக்கணும், மனைவிக்கு ஏற்றவாறு கணவன் சிந்திக்கணும். அப்படி சிந்தித்து ஒருத்தர் உணர்ந்து வாழுகிற வாழ்க்கை இருக்குது பாருங்கள், அந்த வாழ்க்கை நிச்சயமாக மேம்பட்ட வாழ்க்கையாக. வீட்டுக்கு ஆசையோடு போவான். சில பேர் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் முடிஞ்ச வீட்டுக்கு போக மாட்டேங்கிறான். பார்த்தீங்களா? ஐயா, நான் ரொம்ப பேர் இருக்கான் எனக்கு தெரிஞ்சவன்லாம். ஏன்டா வீட்டுக்கு போகலையான்னு, போவோம் இப்போ என்ன அவசரம் அப்படிமா. சில பேர் ஆஃபீஸ் முடிஞ்சவொடனே கொஞ்சம் பர்மிஷன் வாங்கிட்டு கூட வீட்டுக்கு ஓடுவான். என்னடான்னா, குடும்பத்தில் இருக்கக்கூடிய வரவேற்பு எதிர்ப்பு இதை பொறுத்து தான் போகிறது வர்றதும் இருக்கும். நாம் நன்றாக கணவனை மனைவி உணர்ந்து, மனைவியை கணவன் உணர்ந்து அப்படி வாழுகிற அந்த வாழ்க்கை இருக்குது பாருங்கள், அதுதான் வாழ்க்கை. வாழ்வதுங்கிறது அதுதான். இல்லைன்னா நாங்கள் தான் 15 வருஷமாக குடும்பம் நடத்துகிறோம் சார், நான் சொல்கிறத அவங்க கேட்க மாட்டேன், அவன் சொல்கிறத நாங்கள். அப்போ இருக்கீங்கன்னு அர்த்தம். ஒன்றா இருக்கீங்க 2 பேரும், ஒன்றா வாழலை, ஒன்றா 2 பேரும் இருக்கீங்க. இப்போ இல்லையா? சில சர்க்கஸில் பார்த்தா சில சமயத்தில் ஆடும் சிங்கமும் பக்கத்தில் நிற்க வச்சுருக்கான். அதனால் நிற்கிது. சமுதாயம் சொல்கிறதுக்காக வேண்டி 2 பேரும் சேர்ந்து இருக்காங்களே தவிர ஒற்றுமையாக இல்லை. அது வாழ்க்கை இல்லை, அது இருத்தல். எக்ஸிஸ்டிங் அண்ட் லிவிங் அப்படின்னு சொல்கிறான். எக்ஸிஸ்டிங்னா இருக்கிறார், அவ்வளோதான். அந்த இருக்கிற வாழ்க்கையை நாம் வாழாமல் வாழுகிற வாழ்க்கையை வாழ்கிற பொழுது தான் அது சிறந்த வாழ்க்கையாக அமையும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்னொன்று, நம்மகிட்ட இருக்கிற குணத்திலேயே ஒன்று நான் நினைக்கிறது, அழுக்காருங்கிறார் திருவள்ளுவர். அழுக்காருன்னா பொறாமை தான். பொறாமையை என்ன பொறாமை? 2 வகையான பொறாமை இருக்குங்க. பொறாமையில் 2 என்னென்னா, என்கிட்ட இல்லாதது இவர்கிட்ட இருக்குது, என்கிட்ட கார் இல்லை இவர்கிட்ட இருக்குது, அதை பார்த்து என்னால் பொறுத்துக்க முடியல, இது ஒரு பொறாமை. இன்னொரு பொறாமை இருக்குது, நான் ஒரு கார் வச்சுருக்கேன், இவர் ஒன்று வாங்கிட்டார், அது பொறுத்துக்க முடியல.
நானும் கார் வச்சுருக்கேன், இவர் வாங்கிட்டாரா. என்கிட்ட இருக்கிறது மற்றவன்கிட்ட இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது ஒன்று, என்கிட்ட அவங்ககிட்ட நம்மகிட்ட இல்லாதது அவங்ககிட்ட இருக்கேன்னு நினைக்கிறது ஒன்று. அதுவும் பொறாமை தான். இந்த பொறாமை எப்படி வரும் அப்படின்னா, நாம் இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ்ந்துட்டுருக்கோம். நம்முடைய முயற்சிக்கு ஏற்றவாறு, நம்முடைய உழைப்புக்கு ஏற்றவாறு நாம் வாழ்ந்துட்டுருக்கோம். அவங்களுடைய முயற்சிக்கு ஏற்றவாறு, அவங்களுடைய உழைப்புக்கு ஏற்றவாறு வாழ்கிறாங்க. நீ ஒன்று வேணால் கற்றுக்கலாம். இப்படி உழைச்சா வாழலாம், இப்படி இருந்தால் வாழலாம்னு கற்றுக்கலாமே தவிர, இப்படி இருக்கானேன்னு பொறாமப்பட்டு அவனுடைய வீழ்ச்சிக்காக நாம் ஒன்று செஞ்சால் நாம் ஒரு காலத்துலேயும் முன்னேற முடியாதுன்னார் திருவள்ளுவர். அது என்ன செய்யுமா, அவனுடைய செல்வத்தை அழிக்கும், அவனையும் அழிக்கும்னா. பொறாமைப்படுறவன் நிச்சயமாக அவன் வாழ்க்கையை கவனிக்க மாட்டான், இன்னொருத்தர் வாழ்க்கையை தான் பார்த்துக்கிட்டே இருப்பான். என் நண்பன் ஒருத்தன்னா என் வீட்டுக்கு வருவான். வந்தான்னா அவன் நல்ல மனசு உள்ளவன். என்னன்னா, எவங்கிட்டையும் நல்லது ஒன்றும் இருக்கக்கூடாது. கொல்லைக்கு போவான் சார். ஒரு மாமரம் இருந்ததுங்க, நிறைய காய்க்கும். இதை பார்த்து சந்தோஷப்படுவான்னு நினச்சி அழைச்சிட்டு போய், பாடா மாமரம் எப்படி காய்ச்சிருக்க பற்றியா, நல்லா காய்க்கும் போல இருக்கேன்னா. சார் ஒரு 15 நாளில் மரம் விட்டு சார், நல்லா காய்க்கும் போல இருக்கேன்னு தான் சொன்னான். அதுக்கே மரம் விட்டு புள்ளை விழா. நான் அதுக்கு பிறகு தான் தெரிஞ்சுக்கிட்டேன், அவனுக்கு எதுக்கு புள்ளை விழா. நம்ம சில பேர் சொல்லுவோம், நம்ம போனோம்னா சில வீட்டில் என்ன பண்ணுவாங்க, டே இங்கே வா ஏபிசிடி சொல்லி காட்டு, ஆனால் அவனை சொல்லு அப்படின்னு சொல்லி காட்டுறோம். எதுக்குன்னா என் பிள்ளை எல்லாம் சொல்லுவான்னு நம்ம பெருமையாக சொல்லுவோம். அதை எல்லோரும் ஒரே மாதிரி எடுத்துக்க மாட்டான். நம்ம பிள்ளை சரியா இல்லை, இவன் பிள்ளை மட்டும் சரியாக இருக்கே அப்படின்னு நினச்சி பொறாமப்படுறவன் இருக்கான். அதனால் ஒரு நாள் என் பேரை விளையாடிக்கிட்டு இருந்தான், முடியாதுதான் ஓடுனான். யாருன்னா, என் பேரண்டா அப்படின்னா. துருதுருன்னு இருக்கானேன்னா. சாயந்தரத்துக்குள்ளே காலை உடச்சிட்டு வந்துட்டான் சார். அதுக்கு வார்த்தை இல்லை, மனசு தான் காரணம். அதை தாங்கி கொள்ளாத மனசு. நான் என்ன பண்ணேன், இவனை நம்ம பயன்படுத்தணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஏதாவது ஒரு நல்ல காரியத்துக்கு பயன்படுத்தலான்னுட்டு. எங்கள் கிராமத்திலேருந்து வந்தவர் சொன்னார், களை ரொம்ப மண்டி இருக்குது சார், வயலில் உழுது போட்டுட்டு புதுசாக நம்ம செய்யலாமான்னு நினச்சிருக்கேன்னார். அதெல்லாம் நீ உழுது போட வேண்டாம், நம்மகிட்ட ஒரு பையன் இருக்கான் சார், களை எடுக்கிறனா ரொம்ப செலவாகும் சார், அதுக்கு இரியா நம்ம ஆள் இருக்கான். கொண்டு போய் பார்த்தா, ஐயோ களை இவ்வளவு இருக்கேம்மா, போயிடும், நான் கொண்டாடுறேன்னு அழைச்சிட்டு போனேன். அப்படியே சுற்றினான், வயலை சுற்றிக்கா. இங்கே எதுக்கு அனாவசியமாக அழைச்சிட்டு வந்திருக்கேன்னா, இல்லை வேலை இருக்குடா, உன்னால் ஒரு நன்மை ஆகணும், எல்லாத்தையும் சுற்றி பாரு அப்படின்னு. எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே வந்தான். எதுக்கு அழைச்சிட்டு வந்தேன்னா, ரொம்ப களை மண்டி கிடக்கு, உன் வயலில் ஒரு வார்த்தை சொன்னீன்னா நடக்குமேன்னு தான் சொன்னேன்னு. அவன் சொன்னான், இவ்வளவு களைக்கும் இடையில் 2-3 பயிர் இருக்கேன்னா. அதை விட்டு அதாவதுங்க என்னன்னு கேட்குறீங்களா, வேற ஒன்றும் இல்லை, அவன் மனசு நல்ல மனசு இல்லை. மனசு நல்ல மனசு இல்லாத போது எல்லாமே அப்படி தான் இருக்கும். நல்ல மனம் என்பது நிச்சயமாக ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டியது, ரொம்ப முக்கியமாக இருக்கணும். நம்ம முல்லா கதை சொல்லுவோம் பாருங்கள், முல்லா கழுதையில் ஏறி போகிறாரு. போகும்போது ஒருத்தன் கேட்குறான், முல்லா எங்கே போகிறீங்கன்னு கேட்குறான். இந்த இடத்துக்கு போகிறேன்னு சொல்லலாம்ல, என்ன கேட்டேன்னாரு. இல்லை எங்கே போகிறீங்கன்னு அப்படின்ட்டு போயிட்டார். இன்னொரு நாள் போகிறான், முல்லா எங்கே போகிறீங்க என்ன கேட்டீங்க, எங்கே போகிறேன்னு கேட்டேன் ஏன்னு அப்படின்னு போயிட்டார். சொல்ல மாட்டேங்கிறார் போகிற இடத்த. அவனுக்கு ஆத்திரம் வந்துட்டு அவன் சொன்னான், முல்லாவுக்கு இப்போ திமிரு ஜாஸ்தியாக போட்டு பணம் ரொம்ப சேர்ந்து போச்சு போல இருக்கு, கேட்குற கேள்விக்கு கூட பதில் சொல்ல மாட்டேங்கிறான். ஐயா எங்கே போகிறேன்னு சொல்லக்கூடாது, அவன் பாட்டுக்க தலையாட்டிட்டு போகிறான். ஒரு நாள் நடந்து வந்தார், போய் கேட்டான், முல்லா என்ன ரொம்ப சில்லறை ஏறி போச்சா, ஏத்தம்மா கேட்டா என்ன கேட்டீங்க,
நீ எங்கே போகிறேன்னு தானே கேட்டேன், சொல்லக்கூடாது அப்படின்னா. எப்போ கேட்டீங்க? நேற்று நீ கழுதையில் போனீல்லையா? ஆமாம். கழுதையில் போன போது கேட்டிங்களா? ஆமாம். என் கழுதையை பற்றி உங்களுக்கு தெரியாதுன்னு. என்னன்னா, நான் கடத்தூருக்கு போகணுன்னு நினச்சி தான் இல்லை ஏறுவேன், அது கடத்தூருக்கு போகாது, ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகும். அதை ஒரு நாளும் நான் வருத்தப்படுறதில்லை. ரயில்வே ஸ்டேஷனில் உள்ள வேலையை முடிச்சுக்குவேன். இன்னொரு நாளைக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகலான்னு நினைப்போம், அது கடத்தூருக்கு போகும், கவலையே பட மாட்டேன், கடத்தூர் வேலைகளை பார்த்துக்குவேன். இப்படி அது போகிற இடத்துக்கு தகுந்த மாதிரி நான் வேலை பார்த்துட்ருக்கேன். நீ எங்கே போகிறேன்னு கேட்டால் நான் எதை நம்பிடா சொல்கிறது? அது எங்கே போக போகுதுன்னு யாருக்கு தெரியும் அப்படின்னா. அப்புறம் ஏன் இந்த கழுதையை வச்சுக்கிட்டு இருக்கேன்னா? அவன் கேட்டான், சொன்ன பேச்சு கேட்காத கழுதையை ஏட்டா வச்சுருக்கேன்னா? உனக்கு கல்யாணம் ஆகிட்டான்னு கேட்டான். ஆயிட்டு. உன் பொண்டாட்டி சொன்ன பேச்சு கேட்குறாளா? இல்லை. தரிசி விட்டுட்டு வேறு கல்யாணம் பண்ணிக்கலாமா? அப்புறம் வர்றது அதோட மோசமாக இருந்தா தெரியுது இல்லை? இந்த கழுதை நமக்கு சொன்ன இடத்துக்கு போக மாட்டேங்கிறதுக்காக வேறு கழுதையை கொண்டாந்தா அது கீழே தள்ளி விடுற கழுதையாக இருந்தா இல்லாததை நினச்சி யோசிக்கக்கூடாதுரா, இருக்கிறத வச்சு வாழ கற்றுக்கிறவன் தான் மனுஷன்னு சொன்னான். இல்லாததை நினச்சி ஏங்கிக்கிட்டு இருக்கிறதல்ல, இருப்பதை வைத்து வாழ கற்றுக்கொள்கிறவனுக்கு பெயர் தான் மனிதன். இப்போது அவர் சொன்னார், பொறாமை ஆகாது அழுக்காறு என ஒரு பாவி. பாவம் செய்கிறவனுக்கு பேர் பாவி, பொறுக்கிறவனுக்கு பேர் பொறுக்கி. பாவம் செய்கிறவனுக்கு பேர் பாவி. அது பாவம் செய்யும். ஆகையினால அந்த அழுக்காறு அவர் என்ன சொல்கிறார்? பாவின்னு சொல்கிறார். அழுக்காறு என ஒரு பாவி 2 வேலை செய்யும்னார். திருச்செற்று உன்னுடைய செல்வத்தை அழிக்கும், அப்புறம் தீயுழியை உய்த்துவிடும், உன்னை தீயமை செய்யும்படியாகவும் ஆக்கிவிடும். திருக்குறளில் மட்டுங்க நாம் வாழ்வாங்கு வாழ்வது வாழ்வாங்கு வாழ்வுன்னா திருவள்ளுவர் ஒரு வார்த்தை சொன்னார். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வான் உரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். இது குறள். வாழ்வாங்கு வாழ வேண்டிய முறைப்படி எவன் வாழுகிறானோ அவன் வானத்திலே வாழுகின்ற தெய்வத்தோடு ஒன்றாக வைத்து எண்ணப்படுவான். வான் உரையும் தெய்வத்துள் வைத்து எண்ணப்படும், அங்கே கொண்டு போய் சேர்ப்பான். அப்போ எப்படி வாழ்க்கையை நம்ம நடத்தணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாழ வேண்டிய முறை எதுடா? வாழ வேண்டிய முறை எது? பொறாமை இல்லாமல் வாழுகிறோம். தீச்செற்று தீயுழி உய்த்து விடும் பொறாமை, அது இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம். இல்லாமல் இருக்க முடியுதா? இருக்கிறோமா அப்படின்னா இல்லை. ஏன் இல்லை? திருக்குறளை படிக்கிறோம். திருக்குறளில் சொல்லப்படுகிற விஷயங்கள் இருக்குது பாருங்கள், நுணுக்கமானவை. கமில் சோலபிள்னு ஒரு அறிஞன் சொல்கிறான், இந்த ஆள் எப்படி இவ்வளவு விஷயத்தை சொன்னார்? 2000 வருஷத்துக்கு முந்தி போக்குவரத்து இல்லாத காலத்தில் இங்கே உள்ளது அவனுக்கு தெரியாது, அங்கே உள்ளது இவனுக்கு தெரியாது. பாண்டியன் நெடுஞ்செழியன் செத்து போயிட்டாங்கிற விஷயத்தை இன்னொரு நாட்டு மன்னன் அறிந்து கொள்வதற்கு 14 நாள் ஆகுது. வஞ்சியில் இருக்கான் இவன், மதுரையில் இறந்து போயிட்டான். இங்கேருந்து அங்கே ஒரு மன்னன் இறந்தது இன்னொரு மன்னனுக்கு தெரியறதுக்கு 14 நாள் ஆகிருக்கு. அதுவும் அந்த வேடர்கள் சொல்லி தான் அவன் தெரிஞ்சுக்கிறான்னா. அந்த காலத்தில் இருந்தவர் திருவள்ளுவர். அவர் இன்னைக்கு கூட நாம் நினச்சி பார்த்து வியந்து போகிற அளவுக்கு அருமையான செய்திகளை சொல்கிறாரு. இவர்களால் எப்படி சிந்திக்க முடிந்தது? அதுதான் அவன் சொல்கிறான். கமில் சோலபிள்ங்கிறவன் சொல்கிறான், எப்படி இந்த ஆள் இவ்வளவு சிந்திச்சு எழுதினாருங்கிறது உலகமே பார்த்து வியப்படைகிற ஒரு விஷயம். அப்போ அவர் சொல்கிறாரு, ஒன்று சொல்கிறாரு, உதவி வரைத்தென்று உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்துன்னு ஒரு குறள் இருக்குங்க. எனக்கு அதுக்கு அர்த்தம் புரியல. உதவி வரைத்தென்று உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்து. இந்த பேனா இருக்குங்க, இதுக்கு என்ன விலை? 2 ரூபா. இதுக்கு 2 ரூபா தான் மதிப்பான்னு கேட்குறார் திருவள்ளுவர். ஆமாம், 2 ரூபா தானே வாங்கணும், 2 ரூபா தானே. அப்படி நினைக்காத. இதை ஒருத்தனுக்கு கொடுக்குற,
ஒருத்தன் இதை 2000 ரூபாயா நினைப்பான், இன்னொருத்தன் குப்பையாக நினைப்பான். அப்போ இதோட மதிப்பு குப்பையா 2000 ரூபாயா? திருவள்ளுவர் கேட்குறார் அந்த குறளை. எனக்கு ரொம்ப நாள் இது என்ன சொல்கிறாரு இவர், என்னமோ சொல்கிறாரு. உதவி வரைத்தென்று உதவி உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்துன்னு சொல்கிறாரேன்னு ஒரு தீபாவளி அன்னைக்கு எனக்கு அது சரியாக தெரிஞ்சுது. தீபாவளி நான் ஒரு தெருவில் இருக்கேன். அந்த தெருவில் கடைசி வீட்டில் ஒரு பெரிய பணக்காரர் இருக்கிறார், ஒரு செட்டியார். அவர் பெரிய பணக்காரர். அவர் என்ன செய்வார்னு கேட்டிங்கன்னா, இந்த ஏதாவது வாங்கிறதுக்காக வர்றாங்கல்ல, பிச்சைக்காரங்க வர்றாங்கல்ல, அவங்கள வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு போவார். வீட்டுக்குள்ளே கொண்டு போய் பாய் போட்டிருப்பார், அதில் உட்கார வைப்பார். தலை வாழை இலை போட்டு அவங்க அம்மா அவர் மனைவியையே கொண்டு வந்து பரிமாற சொல்லுவார். எல்லாருக்கும் வடை பாயசம் எல்லாம் வச்சு, வீட்டில் செய்த பலகாரங்களை எல்லாம் வச்சு சாப்பிட சொல்லுவார். சாப்பிட்டு முடித்த உடனே ஒரு 4 முழ வேட்டி ஒரு துண்டு கொடுப்பார். வெத்தலை பாக்கில் வச்சு ஒரு 5 ரூபா பணம் கொடுப்பார். இது எல்லாருக்கும் கொடுக்குறார். இதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ இந்த குறளுக்கு அர்த்தம் புரிஞ்சுக்குவோம் அப்படின்னு நினச்சி அங்கேருந்து வாங்கிட்டு வந்த ஆள் ஒருத்தரை கூப்பிட்டு கேட்டேன், எங்கேயா எங்கே போயிட்டு வர்றேன்னு. ஐயா வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். எப்படி என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சு? உள்ளே கொண்டு வச்சு சோறு போட்டார். நான் அம்மா விட்டு பரமா ஒரு வேலைக்காரனை விட்டு பரமா சொல்லக்கூடாது. சாப்பாடு இருந்துச்சு சார், வடை பாயசம் நம்ம இல்லையா, அந்த மாதிரி தான். வேறு எதுவும் ஒரு 4 முளை வேட்டி கொடுத்தது கஞ்ச பயிலுவது சார். ஒரு 8 முளை வேட்டி கொடுக்கக்கூடாது? துண்டு எதுவும் கொடுத்தாரா? ஒரு துண்டு கொடுத்துருக்காரு சார். இங்கே போத்துனா இங்கே திறக்குது, இங்கே போட்டுனா இங்கே திறக்குது. இவெல்லாம் பிச்சைக்கார பயிலுவது சார்ண்ணா. யார் சொல்கிறா? பிச்சைக்காரன் சொல்கிறான். இவ்வளவும் கொடுத்தவரை பிச்சைக்காரங்கிறான். நான் ஒரு நோட்டை அப்படி எடுத்து அதில் எழுதினேன், தலைவாழை இலையில் விருந்து மனைவியை பரிமாறுகிறார். ஒரு 4 முழ வேட்டி 4 முழ துண்டு இஸ் ஈக்குவல் டு பிச்சைக்கார பயல். இன்னொரு ஆள் வந்தான், எங்கேயா போய்ட்டு வர என்ன? ஐயா வீட்டுக்கு. என்ன செஞ்சாருன்னு? நல்லா ஆச்சு போய் வச்சார் சார், சாப்பாடெலாம் போட்டார். பரவாயில்ல சார், 8 முளை வேட்டியாக கொடுத்துருக்கலாம், 4 முளை கொடுத்தாரு சார், ஏதோ கொடுத்தாரு. அப்புறம் 5 ரூபா கொடுத்தா, இந்த காலத்தில் 5 ரூபா எதுக்கு சார் ஆகும்? ஏதோ பரவாயில்ல சார். நான் அதை எழுதினேன், விருந்து வேட்டி துண்டு 5 ரூபாய் பணம் இஸ் ஈக்குவல் டு பரவாயில்லை. இன்னொருத்தன் வந்தான், அவன்கிட்ட கேட்டேன் என்னன்னு. ஐயா உள்ளே அழைச்சிட்டு போய் சாப்பாடு வச்சாரியா. இப்போ நீங்கள்லாம் வந்தால் எங்கள் வீட்டுக்கு வந்து கேட்டால் என்ன செய்வீங்க? ஒரு இட்லி எடுத்து போடுவீங்க, ஒரு வடையை எடுத்து கொடுத்து போவீங்க. உள்ளே அழைச்சிட்டு போய் உட்கார வச்சு அந்த அம்மா மகாலட்சுமி மாதிரி இருந்துச்சு சார், அவங்கள விட்டு பரிமாற சொன்னார் சார். வேட்டி கொடுத்துருக்காரு சார், 4 முழ வேட்டி. இந்த குழுவிற்கு என்னமா இருக்கும் தெரியுமா? போத்திக்கலாம். துண்டு கொடுத்துருக்காரு சார், அதை விட மேலே கொசு கடிக்கு ரொம்ப நல்லா இருக்கும் சார். வேறு அப்புறம் 5 ரூபா பணம் கொடுத்தாரு சார், 50,000 ரூபா மாதிரி சார். புண்ணியமா ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கணும் சார்னா. நான் எழுதினேன், அதே விருந்து அதே வேட்டி அதே துண்டு அதே 5 ரூபாய் இஸ் ஈக்குவல் டு புண்ணியவான் ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கணும். இப்போ அவர் செய்த அந்த உதவி எல்லாருக்கும் ஒரே மாதிரி தானே? அது பிச்சைக்கார பையன்னு சொன்னது சரியா, பரவாயில்லைன்னு சொன்னது சரியா, இல்லை புண்ணியமாக ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கு? அதுக்கு எதிராக விலைன்னா, அதுக்கு விலை பொருளில் இல்லை, வாங்கிக்கிறவனில் இருக்குன்னார். வாங்கிக்கிறவன் என்ன நினைக்கிறான்?
அப்போ என்ன அதுக்குள்ள உள் பொருள் என்னன்னா கொடுக்கறது பார்த்து கொடுறா. எவனுக்கு தேவையோ அவனுக்கு கொடு. அவன் போற்றி வணங்கி எடுத்துக்குவான். தேவையில்லாதவன்கிட்ட கொடுத்தா அதில் உப்பு பத்தல புளி பத்தலைன்னு ஏதோ சொல்லிகிட்டு இருப்பான். வாழ்க்கையை ரொம்ப உணர்ந்து பார்த்து திருவள்ளுவர் ஒவ்வொரு குறளையும் சொல்லுகிறார். கடற்கரையில் உட்காந்துருக்கேன், நாகூர் கடற்கரையில் இருட்டி போயிட்டு நல்ல காற்று கடல் பார்த்துக்கிட்டு அப்படியே உட்காந்தேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் போயிருக்கோன்னு நேரம் ஆயிட்டு. இப்போ என்ன பண்ணலாம், வீட்டுக்கு போகலாமா வழி கூட தெரியாமல் ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஆயிட்டது. அப்போ யாரோ வர்ற மாதிரி இருந்துச்சு. பார்க்குறேன், கிட்ட வந்தவுடனே ஒரு கெட்ட நாத்தம் அடிக்குது. உடம்பு குஷ்டரோகம், அதில் அழுகி ஊற்றுது. மெதுவாக என்கிட்ட வந்து ஏஞ்சி உட்காந்து ஒரு 10 ரூபா பணம் கொடுன்னா. நான் நாகூருக்காரன், சொந்த ஊருக்காரன், அதனால் நான் பணம் ஒன்றும் கையில் எடுத்துகிட்டு போகல. இல்லை என்கிட்ட உண்மையிலேயே. அவர் கேட்டவுடனே நான் சொன்னேன், இல்லையா என்கிட்ட பணம்னு. வெள்ளை சல்லையாக இருக்க, ஒரு 10 ரூபா கூட இல்லாமல வந்தேன். இல்லையா எனக்கு வந்தே ஊர் தான், நான் அதனால் எடுக்காமல் வந்துட்டேன் அப்படின்னா. வெக்கமாக இல்லை? எனக்கு கொஞ்சம் கோவம் வந்துட்டு, வாங்குறவன் இவ்வளோ திமிராக பேசுகிறானே அப்படின்ட்டு நான் சொன்னேன், இந்த மாதிரி உன்னை பார்த்துக்க ஒருத்தன் கூட இல்லை, உன்னை நம்பி எவனும் இல்லை, உன்னை நம்பியும் ஒருத்தனும் இல்லை, உன்னை காப்பாற்றுறதுக்கும் ஒருத்தனும் இல்லை. நீ இந்த உடம்புல நோயோட கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறியே, ஏன் இந்த எய்த்தாப்பில் தானே கடல் இருக்குது, உழுந்து சாவேன்னு. கோபத்தில் சொன்னேன், சொல்லக்கூடாது, கோபத்தில் சொன்னேன். அதுக்கு அந்த ஆள் என்ன பதில் சொன்னான் தெரியுமா? ஏன் நீ சாவேன்னா. எனக்கு கோபத்தை விட அப்போ கொஞ்சம் யோசனை பண்ணேன், ஏன் இவன் இப்படி சொல்கிறான். நாம் சொன்னது உனக்கு ஒருத்தனை இல்லை, உடம்பு வேறு சரியாக இல்லவும் சாவலாமல் என்ன. இப்போ நம்மளை காப்பாற்றுறதுக்கு 4 பேர் இருக்கிறான், நாம் 4 பேருக்கு உதவியாக இருக்கிறோம், நாம் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது, அதனால் என்னையும் சாப்பிட சொல்கிறான் அப்படின்னு நினச்சா மனசுக்கு வருத்தமாக இருந்துச்சு. வீட்டுக்கு வந்துட்டேன். வந்த உடனே யோசனை பண்ணி பார்த்துட்டு திருக்குறளை எடுத்து பார்த்தா, ஒரு திருக்குறளில் அவன் சொன்னது கரெக்டுன்னு எழுதியிருக்கார் சார் திருவள்ளுவர். அவன் என்ன சொன்னானோ அது சரின்னு எழுதியிருக்கிறார். ஒரு குறள், சாதலின் இன்னாதது இல்லை, சாவறது மாதிரி கொடுமையானது எதுவுமே இல்லை, இனிது அதுவும். அந்த கொடுமையான சாவு கூட ஒரு இனிமையாக இருக்கும். எப்போ தெரியுமா? ஈதல் இயையாக்கடை. உன்னால் யாருக்கும் கொடுக்க முடியலன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? யாருக்கும் கொடுக்க முடியாத நிலைமையில் நீ இருப்பதை விட சாகலாம். யாருக்கும் கொடுக்க முடியாத நிலைமையில் நீ இருப்பதை விட சாகலாம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த பிச்சைக்காரன் சொன்னது கரெக்ட். சாக வேண்டியது அவன் இல்லை, கொடுக்க முடியாத வாங்காத அவன் சாகக்கூடாதான், கொடுக்க முடியாத நான் தான் வெக்கப்பட்டு சாகணும்னு திருவள்ளுவர் சொல்கிறார். அதைத்தானே அவன் சொன்னான் அப்படின்னு நினச்சி பார்க்குறோம். இப்படி குறளை படிப்பது மட்டுமல்ல, வாழ்க்கையில் அதை எப்படி பயன்படுத்தலாம், எப்படி வாழ்க்கையாக அதை மாற்றலாம் என்பதை எண்ணி பார்த்து செய்வதற்க அதுதான் சிறந்த வாழ்க்கை. ஆகையினால் நாம் எல்லாருமே வாழ்க்கையை வாழக்கூடிய வாழ்க்கையாக மாற்றி நம்முடைய வாழ்க்கையை செம்மையான வாழ்க்கையாக மாற்றிக்கொள்வது தான் சிறந்த வாழ்க்கை. அதனால தான் நான் சொன்னேன், இது ஒன்றும் கஷ்டம் இல்லையே, சுலபந்தானே. நினச்சி பார்த்தோம்னா இது கஷ்டம் இல்லை. பொய் சொல்லாமல் இருக்கிறது கஷ்டமா சார்? கொஞ்சம் முயற்சி பண்ணால் இருக்கலாம். இப்போ நான் பொய் சொல்கிறது கிடையாது, ஏன்னா அந்த திட்டு வாங்க நம்மளால் முடியாதுங்கிறதுனால நான் விட்டுட்டேன். பொய் சொல்லாமல் இருக்கலாம், முடியாதா? நம்மளால் முடியும். அதே போல் பொறாமைப்படாமல் இருக்க முடியாதா? முடியும். அதையெல்லாம் கொஞ்சம் பார்த்தால் செய்யலாம். முடிஞ்ச கொஞ்சம் முயற்சி பண்ணுவோமே அப்படிங்கிறதுக்காக தான் நான் வாழ்ந்து பார்ப்போம் வாரியர் அப்படின்னு சொன்னேன். வாழ்ந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.